அம்மா சீக்கிரமா சாப்பாடு கொடு, ரொம்ப பசிக்குது. கொடுக்கறேம்மா. அம்மா சீக்கிரமா கொடு. கொஞ்சம் இருமா, கொடுக்கறேன். மா எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாருமா, உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு சாப்பிட கொடுக்கறேன், சரியாம்மா? மா அப்பாவும் அக்காவும் கோயில் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க, எனக்கு கொஞ்சமாச்சும் போட்டு கூட. வேணாமா, இது எடுக்காத, கொஞ்சம் பொறு. அவர் இப்ப வந்துருவாருமா. இந்தா, அது வரைக்கும் அம்மா. மா அவங்க வந்துட்டாங்க, இப்போவாது சாப்பாடு கொடு. அம்மா இங்க பாரு, முதலாளி எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு. இது மட்டும் இல்ல, இந்த புது துணியும் கொடுத்திருக்காரு. நல்லா இருக்குல்ல? அக்கா எங்க காட்டு. அடடா, இந்த துணி பார்க்க அழகா இருக்கே. புது வளையலும் கிடைச்சது. வளையலா? இந்த நெத்தி சுட்டி கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆஹா, ஓ இந்த தோடும் அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா எனக்கும் இதெல்லாம் வேணும். சரிம்மா, வாங்கி தரேன். இங்க பாரு முதலாளி, இது மட்டும் இல்ல, இந்த இனிப்பும் கொடுத்திருக்காரு. சாப்பிடுறியா? மெதுவா சாப்பிடு. அம்மா இந்தா சாப்பிடு. அப்பா நீயும் சாப்பிடு. மீரா, தினமும் உனக்கு விதவிதமா சாப்பிட கிடைச்சா, இதே மாதிரி புது துணி எல்லாம் கிடைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாப்பா. அதோட கடவுளுக்கு சேவை செய்யற வாய்ப்பும் கிடைச்சா, தினமும் உனக்கு அந்த கோவில்ல நடனமாட வாய்ப்பு கிடைச்சா, அதுவும் பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எப்ப சாமி முன்னாடி போனாலும் எனக்கு அப்படியே அடிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அப்ப சரி. மீரா, உனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. சம்பந்தமா? மீரா, நீ கடவுளுக்கு தாசியா அந்த கோவில்ல இருந்து சேவை செய்ய நினைக்கிறியா? அதாவது தேவதாசி ஆகிறியம்மா? பரவாயில்லையே, அக்கா கடவுளுக்கு தாசியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையைத்தான் சொல்றேன். இவ செய்யற சேவையால நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். மீரா, நீ இதுக்கு ஒத்துக்கிறியா? இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. அப்படின்னா பாயல் மாதிரி நானும் தேவதாசி ஆக போறேன்னா? நான் தேவதாசி ஆகிறேன்ப்பா. பாயல் எங்க ஆளையே காணோம். அவளும் தேவதாசியா இருந்தால. பாயலும் இப்ப வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. போம்மா, அங்க தட்டுல குங்குமம் இருக்கு, அது அப்படியே நெத்தியில ஒத்திக்கோ.
அவ்ளோ குங்குமத்துக்குள்ள இந்த அழகான முகம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் நீ பாக்க தேவதாசி மாதிரியே இருக்க. ஏன் இன்னும் ஏதாவது சடங்கு செய்ய வேண்டியிருக்கா? ம். தேவதாசிங்க எப்பவுமே அலங்காரத்தோடயே தான் இருக்கணும். இன்னைக்கு வேற விசேஷமான ராத்திரி இல்ல. இன்னைக்கு அந்த கடவுளே உனக்கு காட்சி கொடுக்க போறாரு. கடவுளா? அது எப்படி? நீ என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு அந்த கடவுள் தரிசனம் கொடுக்கும்போது நீ அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நீ அப்படியே செய்யணும். புரிஞ்சுதா? இந்தா பால். ரேகா, இந்தா பாலை குடி. பாலா? ஆமா, பால் தான். இன்னைக்கு இது உனக்கு தேவைப்படும். எந்தா குடி. அது சரி, பாயல் ஏன் இன்னைக்கு வரல? அவளை நான் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கலையே. அவ நேத்து தானே தேவதாசி ஆனா. அவ வந்துருவா, எங்கேயாவது வெளியில போயிருப்பா. நீ முதல்ல பாலை குடி. பால் குடிச்சதுக்கு அப்புறம் நீ இப்போ எங்க தங்க போறியோ அந்த இடத்துக்கு ஒன்ன கூட்டிட்டு போவோம். அப்புறம் அங்க போய் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரிஞ்சுதல்ல? அங்கதான் கடவுள் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு. சரியா? இப்போ அம்மா அப்பா தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முதலாளி, நீங்க இங்க இந்த நேரத்துல? நீங்க இங்க தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்னோட அறை. நான் சரியான அறைக்கு தான் வந்திருக்கேன். நீயும் சரியான அறையில தான் இருக்க. முதலாளி, நீங்க குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கடவுள் இப்ப வந்துருவாரு. அப்புறம் அவருக்கு என் மேல கோவம் வந்துடும். பயப்படாத. வானத்துல இருக்கிற கடவுள் அவராய் இருக்கலாம். ஆனா இந்த பூமியில இருக்கிற கடவுள் நான் தான். நான் தான் உனக்கு சொர்க்க தரிசனம் கொடுக்க போறேன். இந்த கோவில், இந்த நகைகள், அப்புறம் இந்த அலங்காரம், இதெல்லாம் இந்த கோவிலுக்கு கொடுத்தது நான் தான். நான் ஒரு பெரிய பக்தன். இந்த பக்தனால தான் உனக்கு இப்போ சொர்க்கத்தோட தரிசனம் கிடைக்க போகுது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். என்ன விட்டுருங்க. பைத்தியக்காரி. சாமி கோவப்பட்ட அதோட விளைவு என்னாகும்னு தெரியுமா? எல்லாம் அழிஞ்சு போயிடும். எதுவுமே இருக்காது.
கௌசல்யா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா? ஒரு நல்ல தேவதாசி இப்படி கத்த மாட்டா. நீ ஒரு நல்ல தேவதாசியா இருக்கணுமா வேண்டாமா? விட்டுருங்க.